வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா நூல் பரோட்டா. பரோட்டானாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த நூல் பரோட்டாங்கிறது ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதில் ஸ்பெஷல் என்னென்னா மைதா மாவு இல்லை, கோதுமை மாவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீட்டில் சாப்பிட்றது தான் நல்ல ஹெல்த்தியானதும் கூட. அதனால் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதில் 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இதில் நம்ம ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா முதல்ல உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சாதாரண நம்மளுடைய இது பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை பிசைஞ்சு விடணும். தண்ணி ஒரே இதை விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். பிசையும் போது நல்லா இந்த தண்ணி நல்லா அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி கெட்டியாக வரும்போது இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு தண்ணி வாங்குதோ அவ்வளவுக்கு நம்ம ஊற்றி தெளித்து பிசையணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக வர வரைக்கும் பிசையணும். இது மாவு பிசைகிறதுலாம் இருக்குது. இப்போ இது பிசைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயும் விட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் கூட விட்டுக்கலாம். இப்போ இதையும் இந்த எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா சாஃப்டாகி அந்த மாவு நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை பாத்திரத்தில் வச்சுட்டு மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை போட்டு நல்லா இந்த மாதிரி தடவி வச்சுருங்க. ஏன்னா இது காயாமல் இருக்கிறதுக்காக மாவு. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரத்துக்கு அது கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா ஊறி வரும். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் மாவு. இதை ரொம்ப தண்ணியாரெலாம் பிசைஞ்சிடாதீங்க. நல்ல சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கணும். நல்லா அதே மாதிரி பிசையணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சால் தான் நல்லாயிருக்கும். சும்மா தண்ணி விட்டு பிசைஞ்சு லூஸாக இருந்துச்சுனாக்கா வராது. இந்த மாதிரி சாஃப்டாக வர்ற வரைக்கும் நல்லா பிசையணும். இப்போ இதை நான் உருண்டைகளாக எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் நல்ல சப்பாத்தியை விட கொஞ்சம் பெருசாகவே உருண்டை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறலாம். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை எடுத்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிறது மாதிரி மாவு போட்டு நல்லா இதை எவ்வளவு மெலிசாக தேய்க்கணுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்கணும். அப்போ தான் இது நூலாக நமக்கு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சிட்டே இருக்கேன். எவ்வளோ சின்னமாக இருந்தது ஃபஸ்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. பெருசாகவும் இருக்குது. அதே மாதிரி அவ்வளவு தின்னாக லேயராக நான் இதை தேய்ச்சி ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் விட்டுக்கணும். நல்லா எண்ணெய் நிறைய விட்டால் தான் ஒட்டாமல் வரும். இப்போ இதை ஒரு நைஃப் வச்சு இதை நல்லா இந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு இதை கீறி விட முடியுமோ அவ்வளவுக்கு அளவு கீறி விடணும். அந்த அளவுக்கு பக்கத்தில் கட் பண்ணிங்கன்னா தான் நூல் மாதிரி வரும். இப்போ இதில் நல்ல எண்ணெய் நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க, இல்லைன்னாக்கா இது பிஞ்சு போயிடும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இதை கொஞ்சம் இதுக்கு மேலேயும் கூட கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணதை நான் காமிக்கலை, நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் இதை இந்த மாதிரி சுருட்டிட்டு நம்ம தேய்க்கிறோம். இதே மாதிரி நிறைய எல்லாத்தையும் திரட்டி வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கு மேலே எண்ணெய் தடவி வச்சிட்டிங்கன்னா ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி ரொம்ப இதை தேய்க்க வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு லெவலுக்கு தேய்ச்சி இதை தோசைக்கல்லில் நீங்கள் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி பரோட்டாவை போட்டு அதை அதுக்கு மேலேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா எண்ணெய் விட்டு ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி விட்டுட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நமக்கு லேயராக இருக்கிறதுனால வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி மேல் லேயர் சிவக்க வரும் இல்லையா, அந்த டைமில் தான் நம்ம இதை எடுக்கணும். இந்த மாதிரி திருப்பி விடணும். ஆனால் ஃப்ளேமை ஹையில் வச்சிடாதீங்க, மேலே உள்ளது கரிஞ்சு போயிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர் வந்திருக்குன்னு பாருங்களேன். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி
சைடில் லைட்டாக அப்படி தட்டி விடணும். தட்டி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க லேயர் வந்து பிரிஞ்சு நமக்கு இந்த பாருங்கள் இப்படி உள்ளுக்குள்ளே தெரியுதா நூல் மாதிரி லேயர்ஸு தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதே மாதிரி வரிசையாக எல்லாமே நான் இப்போ 3 பரோட்டா செஞ்சு வச்சுட்டு அதையும் சேர்த்து இந்த மாதிரி ஒன்றா தட்டாமல் 2-3 சேர்த்து வச்சு கூட இந்த மாதிரி லைட்டாக அதுக்காக ஓங்கி அடிச்சிங்கன்னா பிஞ்சிட்டு வந்துடும். லைட்டாக இந்த மாதிரி அந்த லேயர் கலண்டு வர்றதுக்கு லைட்டாக தட்டி விடணும். தட்டி விட்டுட்டு அதை வந்து இப்போ நம்ம சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அப்படியே நூலாக தெரியுதா. இதே வந்து நீங்கள் வந்து வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை. இதை வந்து இந்த பரோட்டா சால்னா ஏதாவது சைட் டிஷ் வச்சு நீங்கள் கொடுங்க. ரொம்ப அருமையான பரோட்டா இது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.